ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அப்டேட்டில் அரசியல் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம் சிவராம். இன்னைக்கு அரசியல் களத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒருபுறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மாநாடு. இப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த களத்தில் ஏன் இன்னைக்கு 5000 ரூபாய் தமிழக அரசு சார்பாக அனைத்து பெண்களுடைய வங்கிக்கு போச்சு? சாமியல், நீங்கள் சொன்னது மாதிரியே இன்றைக்கி அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மே மாதத்தில் தான் தமிழ்நாட்டில் அனல் பறக்கும். ஆனால் இன்றைக்கி தமிழக அரசியல் களம் அவ்வளோ பெரிய அனல் பறந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால், காலை விடிந்து எழுந்த உடனே ஒவ்வொருத்தர் மொபைலையும் செக் பண்ணும்பொழுது 5000 ரூபாயை தற்பொழுது ஸ்டாலின் அரசு போட்டிருக்கு. இது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக காலையிலேருந்தே உனக்கு 5000 வந்துருச்சா, எனக்கு 5000 வந்துருச்சான்னு ஒவ்வொரு பெண்களும் தொடர்ந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அறிவாலயத்தில் கூட திமுக மகளிர் அணி சார்பில் பெண்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை வரவேற்று அவர்கள் உற்சாகமாக அவர்களுக்கு வரவேற்பும் அளிக்கப்பட்டது. வாழ்த்தும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்ததையும் பார்த்தோம். இந்த சூழலில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சேலம் சென்றிருக்கிறார். சேலத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் திமுகவை அவர் கடுமையாக விமர்சித்து பேசியிருப்பதும் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இப்போ அதாவது இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நோக்கம், ஏன்னா மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய்ன்றது கலைஞர் உரிமை தொகை மூலமாக எல்லாருடைய வங்கி கணக்கிலும் 1000 ரூபாய் என்பது தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருது. ஆனால் இன்றைய தினம் 5000 ரூபாய்க்கான பின்னணி, ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கு. மார்ச் மாதத்தில் எந்த ஒரு திட்டங்களையும் இலவச திட்டங்களையும் அமல்படுத்தக்கூடாதுன்ட்டு ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது இதற்காக பல நாட்கள் அதை ஏற்கனவே அதிமுகவினர் பொங்கலுக்கு 5000 ரூபாய் தருவாங்க அப்படின்ட்டு இந்த 5000 ரூபாய் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வந்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு 3000 ரூபாய் தமிழக அரசால் கொடுக்கப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைக்காலங்களில் நிறைய பேருக்கு இந்த 1000 ரூபாய் பணம் வாங்காத இருந்தாங்க. இந்த 1000 ரூபாய் பணம் வாங்காத பெண்களும் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ முழுமையாக அதுக்கான பல்வேறு அதாவது அந்த படிவத்தில் இருந்த பல்வேறு கேள்விகள் நீக்கப்பட்டு அனைவருக்கும் இந்த 1000 ரூபாய் திட்டமானது கிடைக்கக்கூடிய அளவு தமிழக அரசு ஒரு எளிமையாக ஒரு இந்த 1000 ரூபாய் பெறுவதற்கான ஒரு முகாந்திரத்தை உருவாக்கி. பீகார் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நிதிஷ்குமார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 10,000 ரூபாய் ஒவ்வொருடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் போட்டார். அதே ஒரு திட்டத்தை தான் தற்பொழுது திமுகவும் கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக திமுக தலைவரும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒவ்வொரு பெண்கள் அக்கௌண்ட்லேயும் 5000 போட்டிருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதத்திற்குமான அமௌண்ட் மொத்தமாக போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா பாஜகவோ அல்லது அஇஅதிமுகவோ நீதிமன்றத்தை ஏறக்கூடும். அப்பொழுது இந்த திட்டத்தை முடக்கி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை முன்கூட்டியே கணித்து தான் தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதம், அதாவது வரக்கூடிய 17ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. அதற்கு முன்பாகவே இந்த 5000 ரூபாய் பெண்கள் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு பெண்களும் பணத்தை எடுப்பதற்கு பேங்க்ல கியூவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதற்கு பின்பு பாஜகவோ அதிமுகவோ அது கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கேஸ் நிற்குமான்னு தெரியல. ஏன்னு சொன்னால், பணம் என்பது உரியவர்கள் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் பெண்களுடைய வாக்குறுதி கணிசமாக திமுக, அதிமுக மற்றும் தாவேகா உள்ளிட்ட 3 கட்சிகளுக்கும் குறிப்பாக பார்க்குறாங்க. இதில் பெண்களுடைய வாக்குறுதி எப்படியாவது கட்டாயம் திமுகவுக்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்திலையும் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இருந்தார். அதாவது இந்த ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணாங்க, அதாவது பல்வேறு கேள்விகள் அரசியல் வட்டாரில் எழும்பலாம். ஏன்னா வழக்கமாக போகிற தினமே கிடையாது. ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணாங்கன்னா, இது உடனடியாக போடவும் முடியாது. ஏன்னா இதுக்கான ஒரு ப்ராசஸ் ரொம்ப நாள் ஈடுபடும். ஏன்னா இதுக்கான பணம், அக்கௌண்ட்டு எல்லாமே இதுக்கான பேக் அண்ட் ஒர்க் டே பை டே நடந்திருக்கும். இல்லை, நீங்கள் சொன்னது மாதிரியே இப்போ 1,31,00,000 மகளிர் அந்த ரேஷன் அட்டைகளுக்கு கொடுக்கப்படணும். இதில் நாளைய தினம் சனிக்கிழமையாக இருக்கிறது, வங்கி விடுமுறை இருக்குது. அதே போன்று 15ஆம் தேதி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தான் பெண்களுடைய வங்கி கணக்கிற்கு பணம் சென்று சேருவது வழக்கம். இந்த முறை 13ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமையே இந்த பணமானது தற்பொழுது செலுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சேலம் சென்றிருக்கிறார். அவருடைய மாநாட்டு அந்த பேச்சு பேசுபொருளாக மாறாமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அதிமுகவையும் பாஜகவையும் முடக்குவதற்கு பணம் என்ற ஒரு முக்கிய அஸ்திரத்தை தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். இது
கூடுதல் உக்திகளையும் அதே போன்ற ஓட்டுகளையும் பெறும் என்று ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்று விஜய் அவர்களுடைய இந்த மாநாட்டு பேச்சை விட தற்பொழுது ஸ்டாலின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 5000 என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா இல்லத்தரசிகளுடைய வாக்குகளாகட்டும் இல்லை பெண்களுடைய வாக்குகளை திமுக பக்கம் கவர வேண்டும் என்பதற்காக குறிப்பாக விஜயுடைய பிரச்சாரத்தை திசை திருப்பும் வண்ணமாக இன்றைய தினம் இந்த 5000 ரூபாய் பணமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஏனென்றால் இப்போ தேர்தல் காலம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியிலும் வந்து எங்களுடைய அறிக்கையை தான் வந்து காப்பி அப்படின்ட்டு அதிமுக திமுகவை சொல்வதும் திமுக அதிமுகவை சொல்வதும் மாறி மாறி விமர்சிக்கக்கூடிய நிலை தான் ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அதாவது அதிமுக தரப்பில் தங்களது தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில் அதாவது அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சி அறிவித்திருந்த திட்டத்தை திமுக முன்கூட்டியே அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறான்னு ஏற்றுக்கலாமா? இதை குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுக 2000 அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. தற்பொழுது ஸ்டாலின் அவர்களும் 2000 அறிவிக்கப்படும் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பின்பு அஇஅதிமுக 2500 இல்லை 3000 தருவாங்களா, அல்லது இதே 2000 கொடுக்கக்கூடிய அதே ஒரு பணியில தான் போவாங்களா? ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு நிதி நிலைமை தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 1000 என்பதே அதிகமான ஒரு தொகையாக பார்க்கப்படுகிறது. இதில் 2000 தருவேன் என்று 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அறிவித்திருக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, பெண்களுக்கு எதிர்மாறியான உதவித்தொகைகள் கொடுக்கப்பட இருக்கிறது அல்லது உதவித்தொகை இல்லாமல் வேறு ஏதேனும் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறதா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இபிஎஸ் அவர்கள் கடந்த 1 மாத காலத்திற்கு முன்பாகவே வந்து பெண்களுக்கு 2000 ரூபாய் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கப்படும் என்று அறிவித்து விட்டார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களும் அறிவித்திருப்பதன் மூலம் மகளிர் உரிமை தொகை 2000 கொடுக்க போவது அதிமுகவா அல்லது திமுக என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையும் எப்பொழுது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கண்டிப்பா இந்த தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில எல்லா விஷயங்களும் வந்து முற்றிலும் மாறி அமைக்கப்படும் என அந்த கட்சி தலைவர் விஜய் தெரிவிச்சிருந்தார். குறிப்பாக இன்றைய தினம் அவர் சேலத்தில் பேசின அந்த ஸ்பீச்சில் கூட பார்க்கலாம். ஏனென்றால் தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையானது அடிப்படை கட்டமைப்பை வந்து சீரமைக்கக்கூடியதாக தான் இந்த தேர்தல் அறிக்கை வந்து அமையும். எல்லா மக்களுக்கும் எல்லா விதத்திலும் மேம்பாட்டுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தான் இருக்கும். அப்போது இந்த தேர்தல் அறிக்கையில் இலவசம் என்ற வார்த்தை இடம்பெறாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை இந்த தேர்தல் அறிக்கை எந்த மாதிரி ஒரு வடிவகத்தை கொண்டு வரும்? ஏனென்றால் தாவேகாவை ஜென்சி வாக்காளர்கள் முதன்மை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களுடைய வாக்கையும் அதே போல பெண்களின் வாக்கையும் கவரக்கூடிய அளவில் தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை அமையுமா? குறிப்பாக தாவேக்கால் பார்த்தோம்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது விவசாயிகள் மற்றும் அதே போல இந்த நெசவு தொழிலாளர்கள் மீனவர்கள் இது போல அதாவது மாற்று பல்வேறு தரப்பினர் வந்து தாவேக்காவை ஆதரிக்கிறாங்களா என்பது பல்வேறு குழப்பமாக. ஏனென்றால் அவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு தாவேக்கா தொடர்ந்து குரலை கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்விக்குறியும் எழும்புது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகிறது, அந்த தேர்தல் அறிக்கையை பனையூரில் வச்சு கட்சி அலுவலகத்தில் விஜய் அவர்கள் வெளியிடுவாரா அல்லது ஒரு பொது தளத்தில் பொது இடத்துல வைத்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவை எடுத்துக்கொண்டமையினார் அறிவாலயத்திலையும் அதே போன்ற அஇஅதிமுக அவர்களுடைய கட்சி அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையிலும் வெளியிடுவது வழக்கம். இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது முக்கியமாக இளைஞர்களும் பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் திமுகவிற்கு மாற்று என்று சொல்லி தற்பொழுது களத்திற்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ் அவங்க வந்துட்டு இந்த இலவசங்களையோ அல்லது உதவித்தொகையோ எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் இல்லத்தரசிகளும் அதே போன்ற மீனவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு என்ன மாதிரியான உதவித்தொகைகள் கிடைக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய சேலம் கூட்டத்தில் திமுகவை அதிகமாக தாக்கி பேசியிருக்கிறார். அதை பற்றி சொல்லுங்க. முதல் முறையாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சில் வந்து ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தாகவே பார்க்கப்பட்டது. ஏன்னால் திமுகவை நேரடியாக அதாவது விமர்சிக்கிறதும் உங்கள் கதையை சொல்லுங்கன்ட்டு திமுகவில் வந்து இப்போ தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த படிவத்தில் வந்து அவங்க ஒவ்வொருடைய கனவுகளை வந்து நோட் பண்ணுறதை பார்க்கணும். அதை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் அதே போல் காசு யார் கொடுத்தாலும் ஓட்டு கேட்க வரும்போது அவங்க காதில் விசிலை ஊதி அனுப்புங்க அப்படின்ட்டு கடுமையாக அதாவது விசில் சின்னத்தை அங்கே பதிவு செய்ததாகட்டும். விஜயோடைய பேச்சு இன்று தினம் அதாவது திமுகவை முற்றிலும் அதாவது
தாக்கியே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவர் அதாவது இன்னைக்கு தான் ஒரு அரசியல்வாதி மாதிரி மக்கள் பிரச்சனையை கையாண்டாரு என்ற ஒரு பிரச்சனை. ஏனென்றால் பொங்கல் போன்ற சமயங்களில் அதாவது ஆசிரியர்களுடைய தொடர் போராட்டம், இது போராட்டங்களை குறித்து பொங்கல்னா எல்லாம் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் பொங்கல் அன்னைக்கு தான் ஆசிரியர்கள் வந்து போராட்ட காலத்தில் வந்து இறங்குறாங்க. அப்போ இதெல்லாம் தான் வந்து திமுக அரசினுடைய சாதனையா என்று விஜய் அவர்கள் விமர்சித்ததாகட்டும். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுக்கு 30% வாக்குகள் வந்து தமிழகத்தில் உள்ளதா சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தாவேகா பொறுத்தவரை அதாவது மற்றவர்கள் ஆரம்பித்த கட்சியில் தான் பயணிக்கவில்லை, உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் ஒரு புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு 1% வாக்கு முழுசாக வாங்குன்ட்டு ஒரு சவால் விடக்கூடிய அளவிலும் விஜயுடைய பேச்சு வந்து இன்றைய தினம் அமைந்திருந்தது. ஏன்னால் திமுக ஆகட்டும், அதே போல் அண்ணா திமுக ஆகட்டும், எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி, தற்பொழுது எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் விஜய் யாரை தாக்கி பேசுறாரு? அது முழுக்க முழுக்க அதிமுகவை தாக்கி பேசுறாரா அல்லது திமுக மற்றும் அதிமுக? ஏன்னா 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் என 2 கட்சிகளும் வந்து அவர் சேர்த்து சொல்றதா நம்ம பார்க்கிறோம். அப்போ விஜயுடைய முற்றிலும் இன்றைய தினம் பேச்சானது ஒரு அரசியல், அதாவது அரசியல் களத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்துடன், மக்கள் யாரும் எதிர்பார்த்த கருத்துடன் இன்றைய தினம் விஜயுடைய பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய உரையில் வந்து பார்த்தோம்னா சுமார் 25 நிமிடம் உரையாற்றி இருக்கிறார். கடந்த காலங்களில் அவருடைய உரை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு அவருடைய உரை இருந்தது. குறிப்பாக அந்த லோக்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து பேசியிருந்ததும் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டது. தற்பொழுது இந்த தாவேகாவோட கூட்டம் வந்து பார்த்தோம்னால் அரசியல் வட்டாரத்திலேயும் ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. இன்று ஹாட் டாபிக் என்று பார்த்தோம்னால் திமுக வழங்கியிருக்கக்கூடிய 5000ம் தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய உரையும் சொல்லலாம். இதில் குறிப்பாக ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, களத்தில் இருக்கவங்களை மட்டும்தான் நாங்கள் விமர்சிப்போம் அப்படின்ட்டு. இந்த சூழலில் அஇஅதிமுக தற்பொழுது வரை களத்தில் இல்லை என்பதுதான் விஜய் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அதிமுகவை இடத்தை ரீப்ளேஸ் செய்வாரா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்பதனை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். களத்தில் அடுத்தடுத்து திமுகவை மட்டுமே அவர் கடுமையாக தாக்கி பேசுவார் என்பதும் தற்போதைய உரையின் மைய பொருளாக இருக்கிறது. கண்டிப்பாக இது தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் செய்தியாளர் சந்தித்திருக்கார். அப்போ இன்றைய தினம் திமுகவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5000 ரூபாய் பணம் வந்து முழுக்க தேர்தலுடைய யுத்தின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா தேர்தலை ஒட்டி தான் இந்த 5000 ரூபாய் பணம் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு முந்தைய மாதங்களெல்லாம் ஏன் கொடுக்கல, முந்தைய ஆண்டு கோடை காலம் வரலையா, ஏன்னா பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கக்கூடிய அவர், அதாவது இந்த 5000 ரூபாயானது தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு இப்போ வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கே நாங்கள் வந்து 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். அப்போ வழங்காமல் தற்பொழுது வழங்கியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்போது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கை, அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை அறிவித்த உடனே அதே காப்பி அடிக்கிறது தான் திமுகவுடைய வழக்கம்ன்ட்டு பொதுச் செயலாளர் சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த 2000 ரூபாய் பொறுத்தவரை முன்கூட்டியே அதிமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்ன தொகையை விட 500 ரூபாய் அதிகமாக திமுக கொடுத்துருந்தாங்க. இந்த முறை 2000 ரூபாய் இவங்க அறிவிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே 2000 ரூபாய் இப்போ திமுகவும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல் களம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய வந்து அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என்பது கடந்த கால வரலாறு. பீகாரில் கூட எடுத்துக்கிட்டோம்னா நிதிஷ்குமார் முதல்வராக இருந்தார், 10,000 ரூபாய் அறிவித்தார். அதனால்தான் மீண்டும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி அங்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் என்னதான் திமுகவை விமர்சித்திருந்தாலுமே கூட ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மூவ் என்பது தற்பொழுது பெண்களினுடைய ஓட்டுக்களை மொத்தமாக அறுவடை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவித்து விடும். மார்ச் 15ஆம் தேதி அந்த உதவித்தொகை போட முடியாது, ஏப்ரல் 15ஆம் தேதியும் போட முடியாது. அடுத்த 2 மாதங்கள் உதவித்தொகை போடவில்லை என்று சொன்னால் அது வந்து பார்த்தோம்னால் திமுக அரசிற்கு ஒரு பேக் ஸ்டெப்பாக மாறும் அப்படின்னு கணிச்சு அவர் வந்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து, அதே போன்று நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மூத்த அமைச்சருடன் ஆலோசித்து இந்த பணத்தை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சு, ஏன்னு சொன்னால் இது போன்ற திட்டங்கள் ஆலோசிக்கப்படும் பொழுது வெளியே கசிவதுக்கு வழக்கம். நம்ம ஜேர்னலிஸ்ட்டு கூட வந்து முன்னாடியே பிரேக்கிங் கொடுப்பாங்க. இருந்தாலுமே கூட
தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்த 5000 ரூபாய் வந்து பணம் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது. இருந்தாலுமே கூட அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மாறுபட்ட மாதிரி இருக்குமா அல்லது அதை ஒட்டிய இருக்குமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கடந்த முறை இபிஎஸ் அவர்கள் வாஷிங் மிஷின் வழங்குவதாக அறிவித்திருந்தார். அதே போன்று ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மகளிர் உரிமை தொகை என்பது மிகப்பெரிய ஒரு ஹிட் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் முதல் 2 வருடங்கள் கொடுக்காமல் 24 மாதங்களுக்கு கழித்து தான் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. முதலில் 1,17,000 மகளிர் 17 லட்சம் மகளிருக்கு மட்டுமே வந்து கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 1,31,00,000 மகளிருக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஓட்டுகளை மொத்தமாக அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு இந்த 5,000 பெண்கள் கைக்கு செல்ல வேண்டும் என்றும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் ஒரு சில ஆயிரங்களை திமுக பெண்கள் கையில் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா திராவிட மாடல் 2.0 மீண்டும் தமிழகத்தில் அமைய திமுக மும்முரமாக செயல்படும். ஏன்னா 200க்கு 200 இலக்காக வைத்து தான் திமுக தனது தேர்தல் பணியை தற்போதே துவங்கியிருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை மற்றும் அவர்களுக்கான சீட் ஒதுக்கீடு காரியங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தாலும் கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 200, அதாவது குறைஞ்சபட்சம் 200 தொகுதிகளாவது வென்றடைய வேண்டும் என்பதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. ஏன்னா பல்வேறு திட்டங்களை வந்து திமுக சார்பில் அந்த கட்சி நிர்வாகிகளை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் பெண்களை கவரக்கூடிய வகையிலும் இளைஞர்களுக்கு முதன்மை இடம் கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி பட்டறை உள்ளிட்டவைகள் வந்து வழங்கக்கூடிய இடத்திலும் திமுக வந்து ஒரு முன்கூட்டியே சென்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் அதிமுகவில் சொன்னோமானாலும் அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை உள்ளிட்ட அணிகளை வந்து கூடுதல் கவனம் செலுத்தி இளைஞர்களையும் அதே போல பெண்களையும் வந்து வலுப்படுத்தணும். தங்கள் கட்சியில இருந்து யாரும் வந்து பிரிந்து மற்றொரு கட்சிக்கு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த ஒரு வாக்கு கூட ஒருவரும் இழக்கக்கூடாது, மாற்று கட்சிக்கு போகக்கூடாது என்று 2 கட்சிகள் கவனமாக செயல்பட்டு வராங்க. இருந்தாலும் தாவேகா என்ற ஒரு புதிய கட்சி முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் 30% ஆதரவு தாவேகாவுக்கு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவும் தான் போட்டி என்று அவர் மீண்டும் மீண்டும் தனது உரையில் பதிவு பண்ணிட்டு வர்றாரு. பார்க்கலாம் 2026 சட்டமன்றத்தில் யாருக்கு யார் போட்டி, இந்த 4 முனை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், யார் ஆட்சி பிடிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு முக்கிய விவாதங்கள் குறித்தும் இன்றைய அரசியல் அப்டேட் நிகழ்வில் விவாதத்தை பார்த்தோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவராமன். நான் சாமுவேல் எபினேசர்.